السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிமார்களினுடைய வாழ்வு தரும் படிப்பினை என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக நம்முடைய தகப்பனும் இவ்வுலகத்தினுடைய முதல் மனிதருமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலிருந்து இவ்வுலகத்திற்கு இறக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மனைவி இருவரையும் அல்லாஹ் மக்காவினுடைய அரஃபா என்ற மைதானத்தில் இருவரையும் ஒன்று சேர்த்ததாக இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர்களும் குர்ஆனினுடைய விளக்க உரையாளர்களும் பதிவு செய்கிறார்கள். அந்த இருவரும் இப்பொழுது இந்த பூமி பந்தில் ஒன்று சேருகிறார்கள். வாழ்வினுடைய ஒரு பெரும் மகிழ்ச்சி. எந்த மனைவியை நேசித்தாரோ, எந்த மனைவியினுடைய வரவால் சுவனத்தினுடைய இன்பங்கள் முழுமையடைந்ததோ, அந்த மனைவியை பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய சூழலும் இருவரையும் அல்லாஹ் மன்னித்ததாக வாக்கு கொடுத்து இருவரும் சந்தித்த அந்த நிகழ்வு என்பது இருவரினுடைய வாழ்விலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் உலக வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாகவும் அந்த சந்திப்பு அமைந்திருந்தது. அந்த இருவரும் சந்தித்ததற்கு பிறகு இருவரும் மக்காவில் தங்குகிறார்கள். இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். காரணம், குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா. மனிதர்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக இந்த பூமி பந்தில் கெட்டப்பட்ட முதல் இறை இல்லம் காபா என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார் சூரா ஆல இம்ரானில். அப்போ இந்த காபாவை யார் கெட்டினார்கள் என்ற விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். காரணம், அல்லாஹுவே ஆதமை படைப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தை படைத்த பொழுது காபாவையும் படைத்து விட்டானா, அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுவை மனிதர்கள் வணங்குவதற்காக வானவர்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை இல்லமான காபாவை கெட்டினானா, அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் தனது மனைவியை சந்தித்ததற்கு பிறகு தனது இறைவனை வணங்குவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களினுடைய குழந்தைகளும் காபாவை கெட்டினார்களா என்று 3 விதமான கருத்து அபிப்பிராயங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் காணப்படுகிறது. அதில் மிகச்சிறந்த கருத்து என்னவென்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களினுடைய சந்ததிகளும் காபாவை கெட்டினார்கள் என்ற மிகச்சிறந்த ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனைய கருத்துகளும் இஸ்லாமிய அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மக்காவில் தங்கி அல்லாஹுவை வணங்குவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களினுடைய குழந்தைகள் யாவரும் மக்காவிலேயே காபாவை கெட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் கேட்டோம், அல்லாஹுவின் தூதரே, இந்த உலகத்தினுடைய முதல் இறை இல்லம் எது என்று நாங்கள் கேட்டோம். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், காபா, இதுதான் உலகத்தினுடைய முதல் இறை இல்லம். சும்மா பிறகு எது யா ரசூலல்லாஹ்? இரண்டாவது இறை இல்லம் எது யா ரசூலல்லாஹ்? மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அல்லாஹுவின் தூதரிடத்தில் நாங்கள் கேட்டோம், அல்லாஹுவின் தூதரே, இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட காலங்கள் எத்தனை யா ரசூலல்லாஹ்? 40 சனா. காபா கெட்டப்பட்டு 40 வருடத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் கெட்டப்பட்டு விட்டது என்று அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள். அப்படியானால் இவ்வுலகத்தினுடைய முதல் இறை இல்லம் மஸ்ஜிதுல் ஹராம், இப்பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபா. இந்த காபாவை சுற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களினுடைய சந்ததிகளும் வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த இருவரும் வீடு கூடுவார்கள். ஒரு பிரசவத்தில் அல்லாஹ் 2 குழந்தைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பானாம். ஒரே பிரசவம் 2 குழந்தைகளாக பிறக்கும். ஒரு பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கும், ஒரு பெண் குழந்தையும் இருக்கும். அடுத்த பிரசவத்தில் மற்றொரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. காரணம், உலகம் உருவாக வேண்டுமா இல்லையா? ஒவ்வொரு பிரசவத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 குழந்தைகளை, ஒரு ஆண் குழந்தையையும் ஒரு பெண் குழந்தையையும் அல்லாஹ் கொடுத்தான். முதல் பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தை 2வது பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தையை மனம் முடிக்க வேண்டும். முதல் பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தை 2வது பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தையை
ஆணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்திற்கு திருமணத்தினுடைய சட்டத்தை அல்லாஹ் வகுத்திருந்தார். ஒரே பிரசவத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்கக்கூடாது. அவர்கள் இருவரும் சகோதர சகோதரிகள். இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த ஆணைத்தான் முதல் பிரசவத்தில் பிறந்த பெண்ணும், முதல் பிரசவத்தில் பிறந்த ஆணும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண்ணை தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு அழகான சட்டத்தை கொடுத்து உலகத்தை அல்லாஹ் உருவாக்க நினைத்தார். இப்படியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பெறுவதும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றொரு பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் முடிப்பதும், இந்த சூழலில் உலகம் ஒரு புதிய அத்தியாயத்தை கண்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அல் குர்ஆன் சூரா மாயிதா வசனங்கள் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய குழந்தைகளுக்கு மத்தியில் நடைபெற்ற ஒரு அழகான நிகழ்வுகளையும் அதிகம் மனித சமூகத்திற்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய அழகை பாருங்கள். வத்துலு அலைஹிம் நபஅ பினை ஆதம பில் ஹக். நபியே, ஆதமினுடைய குழந்தைகளை நீங்கள் சத்தியத்தை கொண்டு இந்த மக்களுக்கு ஓதி காட்டுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குழந்தைகளுக்கு மத்தியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை நீங்கள் மனிதர்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அது என்ன நிகழ்வு? அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் அந்த நிகழ்வை நமக்கு பாடம் நடத்துகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காபில் என்ற ஒரு மகன் இருந்தார். அவரோடி ஒரு சகோதரியும் பிறக்குகிறார். ஒரே பிரசவத்தில் 2, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அண்ணனினுடைய பெயர் காபில், அவரோடி ஒரு சகோதரி. இரண்டாவது பிரசவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாபில் என்ற ஒரு மகன் பிறக்குகிறார். அவரோடு ஒரு சகோதரியும் பிறக்குகிறார்கள். இந்த நால்வரும் வளர்ந்து வருகிறார்கள். முதல் பிரசவத்தில் பிறந்த 2 மக்களும், இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த 2 மக்களும் வளர்ந்து வருகிறார்கள். திருமண வயதை அடைந்தவுடன் இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மூத்த மகனை அழைக்கிறார்கள். மகனே, உன்னுடைய இரண்டாவது பிரசவத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்ணை நான் உனக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன். காரணம், அல்லாஹ்வுடைய சட்டமும் நம்முடைய மார்க்கத்தினுடைய விதியும் அதுதான் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். ஹாபில் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த இளைய மகனை அழைக்கிறார்கள். மகனே, உங்களுக்கு திருமண வயதடைந்து விட்டது. முதல் பிரசவத்தில் பிறந்த பெண்ணை உனக்கு நான் மனம் முடித்து வைக்கிறேன். இப்பொழுது காபில் வாப்பாவோடி வாக்குவாதம் செய்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு. இல்லை, என்னோடி பிறந்தவள் தான் மிக அழகாக இருக்கிறாள். காபிலோடி பிறந்தவள் மிக அழகாக இருப்பாள். ஹாபிலோடி பிறந்தவள் அழகு குறைவாக இருக்கும். ஆதலால் என்னுடன் பிறந்தவளைத்தான் நான் திருமணம் முடிப்பேன். எனது தம்பிக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மகனே, இது மிகப்பெரிய ஒரு தவறு. அல்லாஹ் நமக்கு சட்டத்தை எடுத்து இயம்பி இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு சட்டத்தை அமைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றுவதற்கு நம்மில் ஒருவருக்கும் அருகதை இல்லை, தகுதி இல்லை. ஆதலால் சட்டத்தின் அடிப்படையில் நீ ஹாபிலினுடைய தங்கையை மனம் முடிக்க வேண்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உறுதியாக கூறுகிறார்கள். ஆனால் காபில் கேட்பதாக இல்லை. இல்லை, நான் என்னுடன் பிறந்தவளைத்தான் மனம் முடிப்பேன். ஹாபிலோடி பிறந்தவளை நான் மனம் முடிக்க மாட்டேன். அவள் அழகிலே மிக குறைந்தவளாக இருக்கிறாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களினுடைய இந்த இக்கட்டான சூழலை கண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு ஒரு செய்தி சொல்கிறார்கள். என் பாச மகனே, அல்லாஹ் ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கிறான் என்பதனுடைய அடையாளம் அல்லாஹுவிற்கு நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். காபிலாகிய நீனும் அல்லாஹுவிற்கு குர்பானி கொடு, ஹாபிலாகிய நீனும் அல்லாஹுவிற்கு குர்பானி கொடு. யாரினுடைய குர்பானியை அல்லாஹ் அங்கீகரிக்கிறானோ அவர்களினுடைய கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் இயங்கிக் கொள்ளட்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்கிறார்கள். குர்பானி என்றால் நம்முடைய காலத்தில் ஆடுகளை மாடுகளை நமது கரத்தால் அறுப்பதாக இருக்கும். அல்லாஹ் நம்முடைய குர்பானி அங்கீகரித்தானா இல்லையா என்று நாளைக்கு மறுமையில் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் குர்பானி என்றால் இருவரும் ஆட்டை ஒரு மலைக்கு மேலாக கொண்டு சூரியன் மறையக்கூடிய நேரம் வைத்துவிட வேண்டும். மறுநாள் காலையில் சூரியன் உதயமாகும் பொழுது அந்த இருவரும் போய் பார்க்க வேண்டும். யாரினுடைய குர்பானி நெருப்பால் கரிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களினுடைய குர்பானியை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்பதனுடைய அடையாளம். யாரினுடைய குர்பானி விட்ட அடிப்படையில் உயிரோடையே இருந்தால் அவர்களினுடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனுடைய அடையாளம். காபில் இதற்கு உடன்படுகிறார். அப்படியானால் நான் குர்பானி கொடுக்கிறேன். இவளை மனம் முடிப்பதற்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் நான் செல்வேன். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதாக காபில்
ஆடை பிடித்து கொண்டு மலையடிவாரத்திற்கு செல்கிறார். ஹாபிலும் ஆடை பிடித்து கொண்டு மலையடிவாரத்திற்கு செல்கிறார். மறுநாள் காலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தலைமையில் காபிலும் ஹாபிலும் செல்கிறார்கள். காபிலினுடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படியே இருக்கிறது. அவரினுடைய சகோதரன் ஹாபிலினுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதினுடைய அடையாளமாக கரிக்கப்பட்டிருந்தது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இது கர்ரபா குர்பானன் ஃபதகப்பல மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர். ஒருவரினுடைய ஹாபிலினுடைய குர்பானி அல்லாஹ் அங்கீகரித்தான், காபிலினுடைய குர்பானி அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனது மூத்த மகனை காபிலை பார்த்து சொன்னார்கள், காபிலே வேண்டாம், விட்டுவிடு. பார்த்தாயா, அல்லாஹ் கூறிய சட்டத்தின் அடிப்படையில் தான் குர்பானி கூட அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான். ஆதலால் உன்னுடன் பிறந்தவளை நீ திருமணம் முடிப்பது மிகப்பெரிய தவறு என்று சொல்லி காபிலினுடைய சகோதரியை ஹாபிலுக்கு மனம் முடித்து வைத்தார்கள். ஹாபிலோடி பிறந்த சகோதரியை காபிலுக்கு மனம் முடித்து வைத்தார்கள். ஆனாலும் காபிலால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. காரணம், மிக அழகாக இருப்பார். இவனோடி பிறந்த பெண்மணி தன்னுடைய தம்பிக்கு தனக்கு கிடைக்காத ஒன்று கிடைக்க வேண்டுமா? தனது தம்பியை காணும் பொழுதெல்லாம் சொல்வான், லஅக்துலன்னக், எனக்கு கிடைக்காத பெண்ணை நீ மனம் முடித்து விட்டாயா, சத்தியமாக நான் உன்னை கொலை செய்வேன். அதற்கு ஹாபில், அந்த இளைய சகோதரன், மிக நல்லவர். அவர் சொல்வார், இல்லை, நீ என்னை கொலை செய்தாலும் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். காரணம், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் நான். லயிம்ப சத்த இலைக்க எதக்கலி தக்துலனி மா அன பிபாசித்தி யதிய இலைக்க லி அக்துலக் இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். என்னுடைய அண்ணா, என்னுடன் பிறந்த என்னுடைய அண்ணனே, நீ என்னை வெட்டினாலும் கொலை செய்தாலும் உன்னை நான் தாக்க மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன். காரணம், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கொடுத்த சட்டம் என்ன? எந்த ஒரு ஆத்மாவையும் அநியாயமாக அநீதமாக கொலை செய்யக்கூடாது. அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே, யார் ஒரு ஆத்மாவை அநீதமாக கொலை செய்வாரோ இந்த உலகம் முழுவதையும் கொலை செய்ததற்கு சமம் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறினார்களே. அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், ஒரு ஆத்மாவை அநீதமாக நீங்கள் கொலை செய்தால் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் கொலை செய்ததற்கு சமம். வமன் அஹ்யாஹா ஃபகன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ. ஒரு ஆத்மாவை நீங்கள் வாழ வைத்தால் உலகத்தினுடைய அத்தனை மக்களையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று உபதேசம் செய்யப்பட்ட மார்க்கம் அல்லவா? அதைத்தான் சகோதரன் சொன்னான் தன்னுடைய அண்ணனை பார்த்து, நீ என்னை வெட்டினாலும் கொலை செய்தாலும் அடித்து துன்புறுத்தினாலும் உன்னை போன்று நானும் மிருகமாக நடக்க மாட்டேன். காரணம், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், அல்லாஹுவை நான் பயப்படக்கூடியவன். அகிலத்தினுடைய இரட்சகனான அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன். அதையும் தாண்டி நீ என்னை கொலை செய்தால் என்னுடைய தீமையையும் உனது தலையில் நாளைக்கு மறுமையில் நீ சுமப்பா என்பதாக தம்பி அண்ணனுக்கு உபதேசம் செய்கிறார். ஆனாலும் அண்ணனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகான தேவதை எனது தம்பிக்கு கிடைப்பது தகுமோ என்பதாக ஒரு நாள் காலையில் தனது சகோதரனை, தனது தம்பியை ஒரு பெண்ணுக்காக வேண்டி காபில் கொலை செய்து விடுகிறார். இதுதான் உலகத்தினுடைய முதல் மரணம். உலகத்தினுடைய முதல் மரணமே இயற்கை மரணம் அல்ல. உலகத்தினுடைய முதல் மரணமே அநீதமாக ஓட்டப்பட்டிருக்கிறது, கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கொலை செய்யப்பட்டவுடன் தன்னுடைய சகோதரன் தம்பி மரணித்து விடுகிறான். என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. தனது தம்பியை என்ன செய்வது? உலகத்தினுடைய முதல் மரணம். தனது தோளிலே போட்டுக்கொண்டு ஃபதவ்வஅத் லஹு நஃப்ஸுஹு கத்ல அகீஹி ஃபகத்லஹு ஃபஅஸ்பஹ மினல் காஸிரீன். நஷ்டவாளிகளில் ஒருவனாக ஆகிவிட்டான். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களே, இவ்வுலகத்தில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு கொலையாக இருந்தாலும் கியாமத்து வரை நடைபெறக்கூடிய கொலைகளினுடைய தீங்கினுடைய ஒரு பங்கை இந்த உலகத்தில் முதல் கொலை செய்த காபிலுக்கு அல்லாஹ் சேர்த்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்தில் முதல் கொலை செய்த அந்த பாவிக்கு அவன்தான் கொலையினுடைய வழிமுறையை ஆரம்பித்து வைத்தவன். பிடிக்காவிட்டால், கிடைக்காவிட்டால் கொலை செய்ய வேண்டும் என்ற கொடூரமான சிந்தனையை இந்த உலகத்தில் விதைத்த பாவி அவன். அதனால்தான் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், உலகத்தினுடைய அத்தனை கொலையினுடைய தீங்கும் அவனுடைய தலையில் அல்லாஹ் சேர்த்து கொண்டே இருப்பான். கொலை செய்ததற்கு பிறகு இந்த பிணத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு அப்படி சுத்தி கொண்டே இருக்கிறான். பிணம் நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கிறது. கண்ணீர் விட்டு கதறுகிறான். என்ன செய்வது?
பிணத்தை இறக்கி வைப்பதற்கும் மனமில்லை. இதை என்ன செய்ய வேண்டும் என்றே அவனுக்கு தெரியவில்லை. எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் பாலைவனத்திலே பிணத்தை அப்படி தூக்கி சுமந்து முதுகு வலியால் அப்படி கீழே சரிந்து விழும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஅஸல்லாஹு குராபை யபஅஸு ஃபில் அர்தி லியுரியஹு கைஃப யுவாரி ஸௌஅத அஹி قال يا ويلتى أعجزت أن أكون مثل هذا الغراب فأواري سوءة أخي فأصبح من النادمين. இரண்டு காகங்கள் வருகிறது, அவனுக்கு முன்னால் நிற்கிறது இரண்டு காகங்கள். ஃபபஅஸல்லாஹு குராபா. நாம் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் செல்லும் பொழுது பள்ளிக்கூடத்தில் நமக்கு சொல்லக்கூடிய முதல் கதை காகத்தை வைத்தே நமக்கு கதையை ஆரம்பிப்பார்கள், பாடத்தை ஆரம்பிப்பார்கள். மனித இனத்திற்கும் அல்லாஹ் அப்படித்தான் காகத்தை வைத்து அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். காபில் பிணத்தை தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் பாலைவனத்திலே சரிந்து விழுகிறான். 2 காகத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். 2 காகங்களும் ஒன்றோடி ஒன்று சண்டையிடுகிறது. ஒரு காகம் செத்து விடுகிறது. கொலை செய்த காகம் அப்படி பாலைவனத்தினுடைய மண்ணை தனது அழகால் தோண்டுகிறது. செத்துப்போன தனது காகத்தை அந்த மண்ணிலே புதைத்து மீண்டும் அப்படி மண்ணை அள்ளி போட்டு மூடி விடுகிறது. இதை கண்கொண்டு பார்த்ததற்கு பிறகு அவன் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், காலையா வைலத்தா அஜஸ்து அன் அகூன மிஸ்ல ஹாதல் குராப். எனக்கு வந்த நாசமே, இந்த காகத்தை விடவும் நான் மட்டமானவனாக கேவலமானவனாக மாறிவிட்டேனே. இந்த காகத்திற்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு இல்லையே என்பதாக அவனும் அந்த மண்ணை தோண்டி தன்னுடைய சகோதரனை புதைத்தான் என்பதாக அல் குர்ஆனினுடைய அத்தியாயம் சூரா மாயிதாவில் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். என் அன்பு சகோதரர்களே, இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்ன? வாழ்வில் எந்த சூழலிலும் யாரின் மீதும் நாம் போராமைப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இது பிறருக்கு கிடைத்திருப்பது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லி. அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கும் நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்வுகளை எல்லாம் அமைத்திருப்பான். யாரை பார்த்து நாங்கள் போராமைப்படக்கூடாது. இது எனக்கு கிடைக்கவில்லையே, இவனுக்கு கிடைத்தது எனக்கு இல்லையே என்று போராமைப்படக்கூடியவன் ஒரு சிறந்த மனிதனாக இருக்க மாட்டான். போராமை என்பது சாதாரணமான பாவம் அல்ல. அவனை கொலையாளியாக கூட மாற்றிவிடும். உடன் பிறந்த சகோதரனை கூட கொலை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலை இந்த உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் பாவம் போராமையாக இருக்கும். அதனால்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வல் ஹஸத். போராமையை தொட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். பிறரினுடைய பொருளின் மீதும் பிறரின் மீதும் போராமைப்படுவதை தொட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். போராமை என்பது நெருப்பு எப்படி விறகை கரித்து விடுமோ அதுபோன்று உங்களினுடைய ஈமானை கரித்து விடும். எனும் அல்லாஹுவின் தூதர் கூறிய வார்த்தை, லா தஹாசது. யாரின் மீதும் போராமைப்படாதீர்கள். இமாம் இப்னு கையிம் அவர்கள் சொல்வார்கள், வானலோகத்தில் நடைபெற்ற முதல் பாவமும் பூமி பந்தில் நடைபெற்ற முதல் பாவமும் அல் ஹசது, போராமையாக இருக்கும். ஷைத்தான் வானத்தில் ஆதமின் மீது போராமைப்பட்டான். தனக்கு கிடைக்காத கண்ணியம் ஒரு மண்ணால் படைக்கப்பட்டவனுக்கு கிடைப்பது தகுமோ என்று அவன் போராமைப்பட்டான். அவன் அழிந்து நாசமானான். பூமி பந்தில் தனக்கு கிடைக்காத ஒரு சகோதரி, எனக்கு கிடைக்காத ஒரு தேவதை எனது தம்பிக்கு கிடைப்பது தகுமோ என்பதாக போராமைப்பட்டான். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை முதல் கொலையாக இந்த உலகத்தினுடைய முதல் மரணத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். கியாமத்து வரை நடைபெறக்கூடிய கொலையினுடைய தண்டனையை இன்று வரை அவன் சுமந்து கொண்டே இருக்கிறான். ஆமீன். அன்பு சகோதரர்களே, குர்ஆனில் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடப்படுவதை போன்று நரகத்திடத்திலிருந்து பாதுகாப்பை தேடுங்கள் என்று சொன்ன அதே அல்லாஹ், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். யா அல்லாஹ், போராமைப்படக்கூடியவன் போராமைப்படக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் அல்லாஹுவே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அல்லாஹ் வஹய் அறிவிக்கிறான் என்று சொன்னால், போராமைப்படக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் போராமைக்காரனை விட்டும் நீங்கள் பாதுகாப்படையுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு வஹய் அறிவிக்கிறான். என் அன்பு சகோதரர்களே, போராமை என்பது இவ்வுலக வாழ்வை அழித்துவிடும். நாம் ஒருவரின் மீது போராமைப்படுகிறோம் என்றால்
அல்லாஹ் அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். போராமைப்படக்கூடிய நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இழிவுபடுத்தி கொண்டே இருப்பான் என்பதற்கு இந்த வரலாறு நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. அதே நேரம் நம்மை யார் நோவினைப்படுத்தினாலும் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வரலாறு நமக்கு சொல்கிறது. தம்பி சொன்ன வார்த்தை என்ன? அண்ணனே, என்னை நீ அடித்தாலும் வெட்டினாலும் நான் அல்லாஹுவிற்கு பயப்படக்கூடியவன், நான் யாரையும் கொலை செய்ய மாட்டேன். எந்த சூழலிலும் கொலை என்ற பாவத்தின் பக்கம் நாங்கள் சென்றுவிடக்கூடாது. எவ்வளவு பெரிய கோபத்திலும் பிறரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நம்முடைய உள்ளத்தில் கடுகளவு கூட வரக்கூடாது என்பதற்கு இந்த வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இவ்வாறாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உலகை உருவாக்குகிறார்கள். தன்னுடைய மகள்களை கொண்டு ஒரு புதிய உலகம் உருவாகுகிறது. மனிதர்கள் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கிறார்கள். சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், 40 பிரசவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தானாம். 80 குழந்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறானாம். இப்படியாக உலகம் புதுமையான ஒரு சூழலை அனுபவிக்க ஆரம்பித்த பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வயது 1000 வயதை எட்டிய பொழுது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மரணத்தை இப்பொழுது கொண்டு வருகிறார். உலகத்தில் எல்லோரும் மரணிக்க வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களும் மரணத்தை சுவைக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மரணம் இப்பொழுது நெருங்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி இமாம் ஹாக்கிம், இமாம் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸினுடைய அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணத்தை தழுவக்கூடிய நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உயிரை வாங்குவதற்காக வானவர்கள் வருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், 1000 வருடம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் 960 வருடங்கள் மட்டுமே முடிந்திருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மரணம் நெருங்கிவிட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இன்னும் 40 வருடம் பாக்கி இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு 1000 வருடம் அல்லவா வாழச் சொல்வதாக சொன்னான். ஆனால் 960 வருடத்திலேயே வந்து விட்டீர்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்லப்பட்டது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆலமுல் அர்வாஹ் என்று படைக்கப்பட்டவுடன் உயிர்களினுடைய உலகத்தை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகை தடகி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய எல்லா சந்ததிகளிடத்திலும் அல்லாஹ் வாக்கு பெற்றானே. முதல் உரையில் 2வது உரையில் நாம் அனைவரும் கேட்டோமே. அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் ஒருவரை பார்க்கிறார்கள். அவர் முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யார் இவர்? அல்லாஹ் சொன்னான், இப்னுக், உனது மகன்தான். இவ்வளவு அழகாக இருக்கிறாரே, அவரினுடைய வயது எத்தனை? அல்லாஹ் அவரை எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் வாழ வைக்க போகிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், 60 சன, 60 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழுவார். அல்லாஹுவே, நான் எத்தனை காலம் இந்த உலகத்தில் வாழ்வேன்? 1000 வருடங்கள் வாழ்வீர்கள். அப்படியான அல்லாஹுவே, அவரினுடைய 1000 நீ கொஞ்சம் அதிகப்படுத்தலாமையா அல்லாஹ்? அல்லாஹ் சொன்னான், விதியாக எழுதப்பட்டு விட்டது. விதியாக எழுதப்பட்டதில் என்ற மாற்றமும் இல்லை. அதே நேரம் உங்களினுடைய 1000 நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்தால் நீங்கள் கொடுக்கலாம். அப்படியான அல்லாஹுவே, எனது மகன் தாவூதுக்காக நான் 40 வருடத்தை எனது ஆயுளிலிருந்து நான் 40 வருடத்தை அவருக்கு கொடுக்குகிறேன் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஃபனசீதஹா, மரண நேரத்தில் அதை மறந்து விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் உயிர் பிடுங்கப்படக்கூடிய நேரம் வானவரிடத்தில் கேட்கிறார்கள், 960 வருடத்திலேயே வந்து விட்டீர்களே, இன்னும் 40 வருடம் பாக்கி இருக்கிறதே, ஆதமே மறந்து விட்டீர்களா? உங்களினுடைய 40 வயதை உங்களுக்கு பின்னால் உறக்கக்கூடிய தாவூத் என்ற உங்கள் மகனுக்கு நீங்கள் அன்பளிப்பு கொடுத்ததை மறந்து விட்டீர்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புன்முறுவல் பூக்குகிறார்கள். ஆம், நான் மறந்து விட்டேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆதமும் மறந்தார், ஆதமினுடைய சந்ததிகளும் மறந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். அல்லாஹ்வினிடத்தில் வானவர்கள் கேட்கிறார், அல்லாஹுவே, உனது அடிமை ஆதம் இவ்வாறு கூறுகிறாரே. அல்லாஹ் சொன்னான், சரி, இன்னும் 40 வருடங்கள் அவர் வாழ்ந்து கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான். 1000 வருடங்கள் முழுமையடைந்த பொழுது வானவர்கள் வருகிறார்கள். அவரினுடைய ரூஹ் பிடுங்கப்படுகிறது. உயிர் பிடுங்கப்பட்டவுடன் வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு இந்த கருத்தை கூறுகிறார்கள். ஹசன் பஸரியும் இந்த கருத்தை கூறுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹும். வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை குளிப்பாட்டுகிறார்கள்.
குளிர்ந்த தண்ணீராலும் இழந்த இலைகளை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குளிப்பாட்டப்படுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மக்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கிறார்கள் எப்படி ஒரு ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும் என்பதை. ஒரு இறை நம்பிக்கையாளர் இந்த உலகத்தில் மரணித்து விட்டால் எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவரினுடைய மகன்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சுத்தி நின்று பார்க்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஜிப்ரீல் குளிப்பாட்டுகிறார். கஃன் பின்னப்படுகிறது. எப்படி இந்த உலகத்தில் ஒரு பிணம் மரணித்து விட்டால், ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருக்கு எப்படி கஃன் செய்ய வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் வைத்து தொழுகை நடத்தி காட்டுகிறார்கள். இப்படித்தான் காரணம், இதுதான் உலகத்தினுடைய முதல் இயற்கை மரணம். இதற்கு முன்னால் ஹாபில் கொலை செய்யப்பட்டார். காகத்தை பார்த்து அண்ணன் இரவோடு இரவாக புதைத்து விட்டார். எப்படி அடக்கம் செய்ய வேண்டும், எப்படி தொழுகை நடத்த வேண்டும் என்று எதுவுமே தெரியாது. உலகத்தினுடைய முதல் மரணம் இதுதான், இயற்கையான மரணம். அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையினுடைய அந்த முறையையும் பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு சொன்னார்கள், இதுதான் தூய்மையான அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கும். ஒரு மனிதர் மரணித்தால் அவரை இப்படித்தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறிவிட்டு பிரிகிறார்கள். இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்தினுடைய முதல் மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என் பாச சகோதரர்களே, தொடர்ச்சியாக 4 நாட்கள் நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை கேட்டிருப்பீர்கள். உங்களில் யாராவது சில பாகத்தை விட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் விடப்பட்ட அந்த பாகங்களை நீங்கள் கேட்டு பயனடைந்து கொள்ளுங்கள். இதில் கிடைக்கக்கூடிய படிப்பினை எண்ணிலடங்காத படிப்பினைகள் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் நின்று அந்த படிப்பினை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்விலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பெற்று ஒரு சிறந்த மனிதராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் வாழ வைக்கட்டும். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், நாளைய மறுமையில் நம்முடைய தகப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் சந்திப்போம் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்களே. எம்முடைய தகப்பனை சுவனத்தில் காணக்கூடிய ஒரு சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் தரட்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.